வணக்கம். இந்த வீடியோவில் இஏ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அப்புறம் இன்புட்ஸ் இப்போ கோல்டு மைனர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு இஏ நான் வந்து நேற்று குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணும், இது எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது வந்து காமன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிப்பேன். அடுத்து வரக்கூடிய எல்லா இஎஸ் நான் இந்த குரூப்பில் நான் போடுவேன். ஸோ குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே. வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க, நான் சேனலில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் இங்கே இருக்குது, அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? நான் க்ரியேட் பண்ணுற எல்லா இஎஸும் இந்த சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. அண்ட் இன்னொன்று நிறைய பழைய இஎஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லி ஃப்ரீ தான். ஓகே, இந்த குரூப்பில் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ இருக்கும். சில பெய்டு இஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் டெமோலாம் நான் கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணுங்கள். அது போக சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட கம்யூனிட்டி ஒரு 100 பேர் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 75, 76 ஓகேங்களா தாண்டியாச்சு. ஒரு 2 பேர் வந்து குரூப்பில் இல்லை, இன்னும் அவங்க வந்து ஜாயின் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளோட கம்யூனிட்டி அப்டேட்டு. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இஏ ப்ரைஸ் அதெல்லாமே மாறிடும். அது நான் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சேனலில் நான் கோல்டு மைனர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஏ வந்து ஒரு 3 டேஸ் டெமோக்கு நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது டவுன்லோட்ஸ்லேயே இருக்கும், அல்லது நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கும். மோஸ்ட்லி டவுன்லோட்ஸ் ஆர் டெஸ்க்டாப்பில் இருக்கும். காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட எம்டி5 ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில இஏ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஐடி மென்ஷன் பண்ணி கொடுப்பேன். அதாவது இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஐடி மென்ஷன் பண்ணி கொடுப்பேன். அது அந்த ஐடியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து டெமோ, இது டெமோ எந்த டெமோனாலும் ஒர்க் ஆகும். இப்போ இதே எடுத்து நீங்கள் லைவில் போட்டிங்க அப்படின்னா எரர் வரும். லைவ் அக்கௌண்ட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ லைவில் ட்ரை பண்ணாதீங்க. ரைட், இப்போ நீங்கள் வந்து ஃபைல், ஓப்பன் டேட்டா ஃபோல்டர், அதில் MQL5, அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ், அட்வைசர்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைட், பண்ணிவிட்டு இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் Ctrl+N கொடுத்தீங்க அப்படின்னா நேவிகேட்டர். ஸோ இந்த நேவிகேட்டரில் வந்து பாருங்கள் எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த இஏ இங்கே டிஸ்பிளேயில் வரும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு மைனர் ப்ரோ டெமோ 3 ஓகேங்களா? இதுதான் டவுன்லோட் பண்ண ஃபைலு. இதை வந்து நீங்கள் அட்டாச் டு சார்ட் கொடுங்க. ஸோ இந்த அட்டாச் டு சார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணுங்கள். அலோவ் அல்கோ ட்ரேடிங் இங்கே இருக்க பாருங்கள். அதாவது இது வந்து இது ஸ்டாப், இந்த மாதிரி ஸ்டாப் சிம்பிள் அதிலே காட்டும். ஸோ இப்போ வந்து இஏ வந்து ஸ்டாப்பில் இருக்குது. அதாவது மொத்தமாக ஆல்கோ ட்ரேடிங் வந்து இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா ஆல்கோவும் ஒர்க் ஆகும். அதில் பர்டிகுலராக நமக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அட்டாச் டு சார்ட் கொடுக்கும்போது இந்த காமன் இருக்குது பாருங்கள், இதில் அலோவ் ஆல்கோ ட்ரேடிங், இது அந்தந்த இஏ ரன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். ரைட், ஸோ இதை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இன்புட்ஸ் வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நிறைய டீட்டெயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் செட்டிங், ட்ரேடில் லாட். ஓகேவா? என்ன லாட் நமக்கு வேணும் அப்படின்ட்டு எந்த இஏ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ மார்ஜின் நான் $10,000 வச்சுருக்கேன் அப்படின்னா கூட ஸ்டார்டிங் 0.01 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் மேஜிக் நம்பர், இதை எதுவும் மாற்றாதீங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் 4-5 இஏ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இஏ எந்த ட்ரேட் எடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் மேஜிக் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் மோடில் நான் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று அக்ரெசிவ். நார்மல்னால் கம்மியான ட்ரேட்ஸ் எடுக்கும். ஓகே, அக்ரெசிவ் அப்படின்னா எல்லா ட்ரேடும் எடுக்கும். எங்கெங்கெல்லாம் சிக்னல் வருதோ, நான் 2-3 செட்டிங்ஸ் உள்ள நான் வச்சுருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் சிக்னல் வருதோ அந்த எல்லா சிக்னலும் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் வந்து நார்மலில் போய்க்கிங்க. ஸ்டார்டிங் வந்து நார்மல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டார்கெட்டும் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஃபிக்ஸட், இன்னொன்று சிக்னல் டு சிக்னல். இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மல் மோடு கொடுத்துட்டு ஃபிக்ஸடு டிபி கொடுத்துருங்க. ஃபிக்ஸட் டிபி ஒரு 5, 10 அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது செட் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ வந்து 10ன்னு வச்சுருக்கிறேன். $10 வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடும். சரிங்களா? ரைட், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப். ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியலாக ஃபால்ஸில் தான் இருக்குது, அதாவது ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெயிலிங் டிஸ்டன்ஸ் அண்டு ட்ரெயிலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 5,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு தள்ளி இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அண்ட் இன்னொன்று, இது எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் மூவ் ஆனோன்னு தான் எனேபிள் ஆகும். இப்போ நீங்கள் 5,000 வாங்குறீங்க, மார்க்கெட் அப்படியே கீழே போயிடுச்சுன்னா இது வேலை செய்யாது. ஈவன் நீங்கள் வந்து ட்ரூவில் வச்சுருந்தாலும் வேலை செய்யாது. இது எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா
5000ல் வாங்குறீங்க, ஒரு 5 பாயிண்ட் மூவ் ஆனோன்னே, இந்த 5005ன்னு வந்தோடனே 4995ல் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாப் வந்து ப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே வர 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 இந்த 10 பாயிண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஹைலி புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மார்க்கெட்டுக்கு கரெக்டு. கன்சால்டேட் மார்க்கெட்டுக்கு இது பெருசாக வேலை செய்யாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் பிரேக் ஈவன். பிரேக் ஈவனும் அதே தான், ஃபால்ஸில் இருக்கும், வேணால் எனேபிள் பண்ணிக்கங்க. பிரேக் ஈவன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் 5000ல் வாங்குறீங்க, கரெக்டாக அந்த 5000ல் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து பிரேக் ஈவன் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து என்னென்னா ஒரு 5 பாயிண்ட், அதே தான் 5000ல் நீங்கள் வாங்குறீங்க, 5005 போனோன்னே ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே. ஸோ பிரேக் ஈவன் பஃபருங்கிறது ஒரு பாயிண்ட், அதாவது உங்களோட காஸ்ட்டில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது வந்து அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு வந்து நம்மளோட ஈக்விட்டி காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் எக்ஸிட் செட்டிங்ஸ். எக்ஸிட்டில் வந்து பாருங்கள், டார்கெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களோட பேலன்ஸில் இருந்து கேல்குலேட் ஆகும் இது. ஸோ இதில் நீங்கள் வந்து என்னென்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஒரு 1%, 5%, 10% வாட் எவர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த மந்த் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஓவரால் மந்த்துக்கு நம்மளோட பேலன்ஸ் வந்து $10,000. இதில் நான் வந்து கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 5%, 10% வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 5%, 10% நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரீச் ஆனோன்னா ட்ரேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுக்காது. அதே மாதிரி மேக்ஸ் ட்ராடவுன். இப்போ நீங்கள் வந்து 5% கொடுக்குறீங்களா, 10% கொடுக்குறீங்களா, ட்ராடவுன் ரீச் ஆனதும் ட்ரேட்ஸு க்ளோஸ் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் டெய்லி செட்டிங்ஸ். இந்த டெய்லி செட்டிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் நான் கொடுத்துருக்குறேன். இதுலேயும் ஒரு டார்கெட் இருக்குது, இதுலேயும் ஒரு டார்கெட் இருக்குது. இந்த டார்கெட் வந்து ஓவரால் அண்ட் இந்த டார்கெட் வந்து டெய்லி. இப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை ட்ரேடு தான் எடுக்கணும். இப்போ மேக்ஸ் ட்ரேட்ஸ் பர் டேன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அன்லிமிட்டட். இப்போ நான் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா 10 ட்ரேட் எடுக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் எடுக்காது. ஓகேங்களா? ஈஏ வந்து ஸ்டாப் ஆயிரும். அடுத்த நாள் தான் எடுக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க 10ன்னு, அது இன்றைக்கி மட்டும்தான் வேலிட் இந்த டெய்லியில். அதே மாதிரி டெய்லியில் கொடுக்குற டார்கெட்டும் இன்றைக்கி மட்டும்தான் வேலிட். இப்போ நாளைக்கு அப்படிங்கும்போது அது ரீசெட் ஆயிரும். ஸோ நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கும், 1% வந்தால் ஸ்டாப் ஆயிரும். இதே தான் உங்களுக்கு த்ரூ அவுட் த இயர். நீங்கள் வந்து இது ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க, பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டில் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்ருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் செஷன். இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மார்க்கெட் ஓப்பனில் ஸ்ப்ரெட்டு நிறைய அடி வாங்கும், பார்த்துருப்பீங்க. க்ளோஸ் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் ஆகியும் 1 ஹவர் கழித்து இந்த ஸ்ப்ரெட்டு வந்து அப்போ தான் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் செஷன் ஃபில்டர் ட்ரூன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் வந்து நான் 2 மணி வச்சுருக்கேன். ஸோ 3ன்னு வச்சுக்கலாம் பொதுவாக, ஒரு 2 ஹவர்ஸ் தள்ளி. அதே மாதிரி எண்டு செஷன் டிஃபால்ட்டாக நான் வச்சுக்கிறது 2:23 அப்படின்ட்டு, அதாவது 2 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிகிற மாதிரி. அது நீங்கள் வந்து 22ன்னு கொடுத்தீங்கன்னா 10 மணி அந்த கணக்கு. ஓகேங்களா? ரயில்வே டைம் அப்படி வச்சுக்கோங்க. மற்றபடி டேஷ்போர்டில் இங்கே நம்ம கொடுத்துருக்குற இந்த எல்லா இன்புட்ஸும் இங்கே ஷோ ஆகும். லெஃப்ட்டில் வந்து ஷோ ஆகும். அது நீங்கள் வேணும் அப்படின்னா ட்ரூ கொடுத்துங்க, வேணான்னா ஃபால்ஸ் கொடுத்துங்க. ஓகே. இப்போ இந்த எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். நம்மளோட ஈஏவோட நேமு, நம்ம சேனல் நேமு, ஓகேங்களா, அண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா, அப்புறம் என்ன மோடு, நார்மலாக, ஃபிக்ஸடாக எல்லாமே இருக்கும். நீங்கள் இன்புட்டில் பார்த்தது அப்படியே வரும் பாருங்கள். லாட் சைஸு, ஓகே, செஷன்னு. அதுக்கப்புறம் செஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நீங்கள் நைட்டு ஒரு வேளை ஓப்பன் பண்ணி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு இருக்கும். ஏன்னா அந்த செஷனில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டைம். இப்போ டெமோவில் வந்து உங்களுக்கு இந்த இது ஓடிட்டுருக்கோம், டைம் ஓடிட்டுருக்கோம். ஃபுல் வெர்ஷனில் உங்களுக்கு இந்த இது இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேலன்ஸு, ஈக்விட்டி, ப்ராஃபிட்டு, ட்ராடவுனு, என்ன டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல் T கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, நம்ம ட்ரேட்ஸ் என்ன இருக்குது, என்ன பேலன்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஆப்ஷனும் இதில் வந்துடும். ஓகே. டெய்லி ப்ராஃபிட்டு, டார்கெட் என்ன, அப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. இப்போ 10 ட்ரேட் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? கேன் ட்ரேட் எஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த 10 ட்ரேட் ரீச் ஆனோன்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு வந்துடும். அப்போ ட்ரேட்ஸ் எடுக்காது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்குறேன் மார்க்கெட்டோடது. ஓகேங்களா? சும்மா ஹை லோ தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் பை அண்ட் செல். இப்போ ரெண்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் நமக்கு பையோ இல்லை செல்லோ நம்ம ப்ளேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு அதுவும் வந்துடும். ஆர்டர் டீட்டெயில் அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் ஓவரால் ட்ரேட்ஸ், எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ வின்னு, எவ்வளோ லூஸு, அண்ட் வின்னிங் ரேஷியோ.
ஸோ 10ல் 7 அப்படின்னா இங்கே நமக்கு 70% காட்டும். 70% ஓகே, நல்ல இஏ. நம்ம இந்த வின்னிங் ரேஷியோ பார்த்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது. இந்த டைமில் ஒர்க் ஆகும், இந்த டைமில் ஒர்க் ஆகாது. டைம் ஃப்ரேம் சொல்கிறேன், ஓகேங்களா. அண்ட் கரன்சி, மற்ற கோல்டு, பிடிசி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இந்த வின்னிங் ரேஷியோ. அதுக்கப்புறம் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஸ்டலேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபைல் எடுத்து நீங்கள் வந்து போடணும், ஓகேங்களா. அண்டு இன்புட்ஸ் வந்து இப்போ கோல்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்த இன்புட்ஸ் எல்லாம் கோல்டுக்கு தான். இதே வந்து மற்ற பிடிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், ஓகேங்களா. பட் இதை நான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து கோல்டுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். நான் சில சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. எனி கரன்சி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதை பற்றின அப்டேட்ஸ் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.